காலை வணக்கம் நண்பர்களே. இன்று மே 4 திங்கட்கிழமை. இந்த கேப் ஹேட்ரஸ் கேம்ப் கிரவுண்டில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு செஞ்சிட்ருக்கேன். நேற்று இரவு நம்ம இங்கே டென்ட் அமைச்சு தங்கினோம். இன்றைக்கி நம்ம இந்த டென்ட்டில் இருந்து நம்மளுடைய இந்த தங்களை முடித்துவிட்டு அருகில் உள்ள கேப் ஹேட்ரஸ் கடற்கரையை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது அட்லாண்டிக் கடல், அதாவது அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை, ஒரு முக்கியமான கடற்பகுதி. இது தேசிய கடற்கரையாகும். இது ஏன் தேசியமயமாக்கப்பட்டதுன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அமைதியாக இருக்கும் இந்த கடற்கரைக்கு பின்னாடி பல திகிலூட்டும் வரலாற்று நிகழ்வுகளும் இருக்கு. இந்த கடற்கரை ஒரு மர்மமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த கடல் பகுதியில் வடக்கிலிருந்து வர்ற லேப்ரடார் ஸ்ட்ரீம் என்கிற கடல் நீரோட்டம், தெற்கிலிருந்து வரக்கூடிய கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற நீரோட்டமும் மோதும் இடம். இதனால் கடலில் அதிகப்படியான அழுத்தத்துடன் கூடிய நீரோட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மணற்திட்டுக்கள் இந்த கடலுக்குள்ள கடற்கரைக்கு அருகில் இருக்கு. அது நமக்கு பார்த்த உடனே தெரிவதில்லை. மேலிருந்து பார்க்கும்போது இந்த கடல் மிகவும் அமைதியானதாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இந்த கடல் அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தாமல் ஒரு மர்மமான பகுதியாக இருந்து வந்திருக்கிறது. கடந்த 400 ஆண்டுகளில் பல 100 கப்பல்கள் இந்த கடற்பகுதியில் மூழ்கியுள்ளன. நாம் மேற்சொன்ன கடல் நீரோட்டங்களே இதற்கு காரணம். மற்ற கடற்கரைகளைப் போல இங்கு மக்கள் குளிப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. அதற்கு காரணம் இந்த கடற்கரையில் அல்லது இந்த கடல் பகுதியில் ஷார்க் போன்ற உயிரினங்கள், மீன்கள், ஆபத்தான மீன்கள் மற்றும் கடந்த காலங்களில் மூழ்கிய கப்பல்களின் பாகங்கள் இந்த கரைகளின் பகுதிகளில் மூழ்கியிருக்கலாம். அதனால் இந்த கடற்பகுதியில் கடலில் இறங்கி விளையாடும்போது அந்த ஆபத்துகள் மக்களை தாக்கலாம் என்ற காரணத்தினால் பெரும்பாலும் மக்கள் இங்கு மற்ற கரைகளைப் போல விளையாடுவதில்லை. நீங்கள் இங்கு பல கார்களின் டயர்கள் உருவாக்கிய இந்த தடங்களை பார்க்க முடியும். ஆம் நண்பர்களே, இந்த கடற்கரையை நீங்கள் உங்களுடைய காரில், அதாவது 4x4 என சொல்லப்படும் காரில் அல்லது ஜீப்பின் வழியாக கடற்கரையை பார்க்க முடியும். அதற்கான தனியான அனுமதியை பெற வேண்டும். நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்க்க முடியும் சில 4x4 ஜீப்புகள் அல்லது ட்ரக்குகள் கடலில் மீன் பிடிப்பதை, தூண்டிலை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை பார்க்க முடியும்.